ஸோ guys திரும்ப ஒரு தரமான ஒரு ஃப்ரீ பேனோட தான் வந்திருக்கேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா சுசுகோ செட்டப் பண்ணோம், வைஃபை கனெக்ட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, செட்டப் பண்ணுறதுக்கு கஷ்டமாச்சு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஒரு கீ கொடுப்பேன், அந்த கீயை மட்டும் போட்டால் போதும், பேனல் கரெக்டாக ஒர்க் ஆகும். வேற எதுவுமே கிடையாது. முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேனல் இல்லை, பெய்டு பேனல் தான். நான் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸும் ஒர்க் ஆகும். உங்கள் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியும்னா கண்டிப்பாக பேனல் போட முடியும். உங்களுக்கு ஃப்ரீ பேனல் வேணும்னா மறக்காம நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க. சிவா பேனல் அஃபிஷியல் இதை பற்றி நம்ம குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் ஐடி தரேன், இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காம எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரா பெய்டு பேனல் வாங்க போறீங்கன்னா மறக்காம எனக்கு கால் பண்ணி பேசிட்டு வாங்க. நம்மகிட்ட பிரீமியம் பேனல் ஒன்று இருக்கு. மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப், ஒண்ணுமே ஆகாது. நீங்க சிஎஸ் பிஆர் ரேங்க் புஷ் ரூம் மேட்ச் என்ன வேணா விளையாடலாம், ஒண்ணுமே ஆகாது. ஸோ யாரா பெய்டு பேனல் வாங்க போறீங்கன்னா கால் பண்ணி பேசிட்டு வாங்க. நான் தான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், அது என்னன்னா கீ தான் முக்கியம், செட்டப்லாம் முக்கியம் கிடையாது. செட்டப் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் அண்ட் ப்ளே தான். முக்கியமானதே பார்த்தீங்கன்னா கீ தான். நான் லெஃப்ட் சைடு மேலே கொடுத்துருப்பேன், ஒரு 10 நம்பர் வந்திருக்கும். அந்த 10 நம்பர் போட்டால் மட்டும் தான் கெட்ட பேனல் ஒர்க் ஆகும். சப்போஸ் அந்த 10 நம்பர் போட்டு உங்களுக்கு பேனல் ஒர்க் ஆகலனா அப்படியே அந்த நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேற நம்பர் தருவேன். முக்கியம் அந்த கீ எனக்கு சென்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வேற கீ தருவேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே காட்டும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ எப்படி பேனல் செட்டப் பண்ண சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. கீ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே காட்டும். இங்கே வந்து சிவா பேனல் அஃபிஷியல் இதோட குரூப் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தான், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா ஆல் பேனல் ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள். இது இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா பேனல் லிங்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1.9 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 MB கிட்ட வரும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி குரோமில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் ZH ஒரு ஆப் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்கும், அது நான் டவுன்லோட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா 1.9 இருக்குது பார்த்தீங்களா, DPFFன்னு பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேனல். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஃப்ரீ ஃபயர் வச்சுருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருக்கேன், அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஃப்ரீ ஃபயர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வச்சுருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணணும். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். அது என்னன்னா, உங்கள் வந்து மேலே லெஃப்ட் சைடில் கீ கொடுத்துருப்பல, அந்த கீ வந்து காப்பி பண்ணணும். கிட்டத்தட்ட 10 நம்பர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கீ வந்து இது போட்டால் ஒர்க் ஆகாது. இந்த வீடியோவில் தெரியிற கீ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த வீடியோவில் தெரியிற கீ உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அந்த கீ எனக்கு அப்படியே சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேறு கீ தரேன். இப்போ நான் கீ காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணுறேன். இதே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். 100% யாரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 100% ஏற போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% யாரும் வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி இல்லை 2 வாட்டி ஏறும். வெயிட் பண்ணிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஏறிடும். இப்போ ஃபுல்லாக ஏறினா ஆட்டோமேட்டிக்காக தான் வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா கேமை தள்ளி விட்டுட்டு திரும்பி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக உங்களுக்கு கேம் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லோகோ வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் காப்பி பேஸ்ட் வந்துச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் காப்பி பண்ண கீ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். கீ கரெக்டாக காப்பி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேம் கரெக்டாக ஓப்பன் ஆகும். கீ உங்களுக்கு கரெக்டாக எங்கே தெரியும்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஜிட் மாதிரி காட்டும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த 10 நம்பரை நீங்கள் நோட் பண்ணிடலாம். அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனல் எங்கேயுமே காட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 4-5 வாட்டி டேப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனல் கரெக்டாக வரும். லெஃப்ட் சைடு சென்டரா இல்லை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி இருங்க. சும்மா அங்கங்கே தொட்டு பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடு மாரி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப் பண்ணேன், இதுமாரி 3 கோடு வந்துச்சா. இதுதான் பார்த்தீங்கன்னா பேனலு. இதில் எனபிள் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போய்ட்டு ஆன் பண்ணணும். அப்புறம் கேம் விட்டு வெளியே வரும்போது ஆஃப் பண்ணிடணும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஆன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி போய் காட்டுறேன். இந்த ட்ரிப் கிளைண்ட் மேலே பேருக்கு பார்த்தீங்களா, இது டபுள் டேப் பண்ணால் சின்னதாயிரும். ஓகே, முக்கியமான விஷயம் என்னன்னா, கெஸ்ட் ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடியா யூஸ் பண்ணணும். மெயில் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஐடியா யூஸ் பண்ணுங்கள்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வெறும் 10 தான் இருக்குது, அதனால தான் லைட்டாக கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனேபிள் ஃபங்க்ஷன் ஆன் பண்ணிவிட்டு இது வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா டிபி மேப்னு ஒன்று இருக்குது, ஏரோப்ளைன் ஒன்று இருக்கும். இது வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வீடியோலே இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு கரெக்டாக. பார்த்தீங்கன்னா டிபி மேப் தான் கரெக்டாக ஆகுது. நான் அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது, நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இங்கே தான் வந்துன்னு இருக்கும். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா நான் லேண்டே ஆகிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் 9 வந்துச்சு. லைட்டாக பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண முடியல. ஓகே, வேறு எதனா டவுட் வந்தால் தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். செட்டப் வந்து அவ்வளோதான். இப்போ நீங்கள் எது ஆன் பண்ணணும் சொல்கிறேன். இது வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணலாம் சொன்னல, எது எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் ஆன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இது ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது பேக் ஜம்ப் இருக்குது. ஓகே, இது இஎக்ஸ்பி லைன்னா லொக்கேஷன் காட்டும், இஎக்ஸ்பி பாக்ஸ்னால் எனிமி மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி காட்டும். அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மேட்ச் முடிச்சு வெளியே வந்தோடனே எனேபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேனல் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். சரி, ஓகே கைஸ், இந்த கீ கரெக்டாக காய் பண்ணிட்டு நீங்கள் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். சப்போஸ் கீ ஒர்க் ஆகலை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வேறு கீ தரேன். அந்த கீ எனக்கு அமிச்சா மட்டும் தான் வேறு கீ தருவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.